இட்ஸ் அ இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ராக்ஸுங்கெல்லாம் சந்தோஷமாக அவங்க காட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இங்கேயும் அங்கேயும் துள்ளி குதிச்சுட்டு அவங்க லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷங்க இந்த ஃப்ராக்ஸ் கடியை கூட விடாத அதுங்களை வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. பிடிச்சி அவங்க அந்த கறிகளும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து ஒரு கப்பல்ஸ் வந்து ரொம்ப கப்பல்ஸாக இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஆம்பளையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆம்பளை ஃப்ராக்ஸை பிடிச்சிட்டு போய் கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே அது கோவத்தில் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே தாண்டவம் ஆடி எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. துரத்தி எல்லாத்தையும் வேட்டாடிச்சு. அப்பத்துலேருந்து அந்த ஃப்ராக்ஸு அந்த காட்டுக்கு காவலாக இருக்குது. யாரெல்லாம் பிடிக்க வராங்களோ அவங்களெல்லாம் கொடூரமாக கொலையும் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு காட்டில் ஃப்ராக்ஸுங்கெல்லாம் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்கேயும் அங்கேயும் துள்ளி குதிச்சு விளாண்டுருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷனுங்க எல்லா கறியும் சாப்பிட்டுட்டு இப்போ ஃப்ராக்ஸ் கறிக்கு வந்துட்டாங்க. அதனால அந்த ஃப்ராக்ஸுங்களை பிடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஃப்ராக்ஸுங்களை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப ஒரு கப்பல்ஸை பிரிச்சுட்டாங்க. ஆம்பளை ஃப்ராக்ஸை பிரித்து எடுத்துகிட்டு போய் கொன்று சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்சோடனே அந்த ஃப்ராக்ஸ் வந்து பேயை வந்து அங்கேயே தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. உகாரமாக எல்லாத்தையும் துரத்தி கொலையும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கொலை பண்ணோடனே அப்போதுலேருந்து அந்த ஃப்ராக்ஸு யாரெல்லாம் அந்த இடத்துல அந்த ஃப்ராக்ஸுங்களை பிடிக்க வராங்களோ அவங்களெல்லாம் கொடூரமாக கொலையும் பண்ணிடுது. இது வந்து நடந்துக்கிட்டே போகுது. அந்த இடத்துல அது காவலாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மனுஷனுங்களும் ஃப்ராக் கறி சாப்பிட்றவங்க வந்து அந்த ஃப்ராக்ஸுங்களை பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஃப்ராக்ஸ் பேய் விடாத எல்லாத்தையும் கொலையும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கப்ப ஒரு ஏழை மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தானா வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பாடுக்கு காசு இல்லாத சொல்லி கறி வாங்குறதுக்கு காசு இல்லாத ரொம்ப டென்ஷனாக இருந்தான். அவன் நினச்சான் நம்ம இன்றைக்கி போய் நம்ம ஃப்ராக்ஸை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி போய் ஃப்ராகை பிடிக்க ஆரம்பித்தான். அந்த தவக்கலையை பிடிக்க ஆரம்பிக்கிறப்ப பிடிச்சிட்டு வீட்டுக்கும் வரான். அது வரைக்கும் அந்த ஃப்ராக்ஸ் அவனை எதுவுமே பண்ணல. அவன் சமைக்கிற வரைக்கும் அவன் கூடயே வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குள்ளேயே அவனை தேடி கொடூரமாக கொலையும் பண்ணிடுச்சு. அவன் இறந்தும் போயிட்டான். இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எப்படி இருக்குது? இந்த ஃப்ராக்ஸ் வந்து இந்த காட்டுக்கு இப்போ ராஜாவாக இருந்து எல்லாத்தையும் காவலாக பார்த்துக்கிட்டு யார் உயிரும் போகாத மாரி பார்த்துக்கிட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Until that, take care. Bye bye.